ரொம்ப புத்திசாலியாங்க. அவர் வந்து எல்லாமே வந்து அவருக்கு தெரியுமா? அவர் வந்து இந்த ஷோவ பத்தி அவர் வந்து கரைச்சு குடிச்சிருக்காராம். அவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குதாம். அவர் அப்படியா, அவர் இப்படி. அவரு யாருன்னா, அவர் தான் நேத்து மானங்கெட்டத்தனமா வந்து, "நான் உங்க வூட்டு புள்ள, என்ன வந்து உங்க வீட்டு பிள்ளையா நெனைச்சீங்கன்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு" கேட்ட விஜய் வர்மா, இன்னைக்கு வந்து இந்த ஒருத்தர பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க, உங்கள பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டாஸ்க்குக்காக வந்து அங்க நின்னு ஒளறி தள்ளின்னுக்குறாங்க. என்னாதான் சாப்பிட்டுருப்பானோ, இவன் என்னாதான் காலையில டிஃபனுக்கு சாப்பிட்டான்னு தெரியல. இல்ல இவனுடைய ஆட்டிட்யூடே இப்படி தானான்னு தெரியல. இவனுடைய ஆட்டிட்யூடே இப்படியே தான் போல இருக்கு. அது எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம், எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பான்னு தான் இன்னும் ஒன்றும் லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் வர முடியல. இவ்வளோ டேலண்ட் இருந்து கூட அதனால தான் நினைக்கிறேன் அந்த ஒரு தலகணம், அந்த ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது. மணியை பற்றி சொல்கிறான். மணி வந்து இது வரைக்கும் கோரியோகிராஃபி பண்ணதே இல்லை. மணிக்கு வந்து ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. மணி கோரியோகிராஃபி பண்ணுறதை நீ எப்படிப்பா பார்ப்பேன்? ஏன்னா நீ தான் 24 மணி நேரமாக மாயா கேங்லேயே சுற்றி நிற்கிற, புள்ளி கேங் கூடவே வந்து அங்கேயே வந்து அப்படி சொம்புச்சின்னு சுற்றி நிற்கிறேன். என்ன சொல்கிறது, இவனுக்கெல்லாம் வந்து இவனுக்கு ஏன்னா வந்து செகண்ட் என்ட்ரி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபுல் பயாஸ்ட் மாதிரி தான் தெரியுது நம்ம பிக் பாஸ் இதை பார்க்கும்போதே வந்து. அதாவது அந்த 2 கம்யூனிட்டிக்கு எதிராக